நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயில் வந்துட்டு கடையில் போய் விலை உயர்ந்து கூட வந்து கலப்படமான எண்ணெய்களை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது பார்த்தாக்கும் ரொம்ப வயசாகி 70 வயசு 80 வயசு 90 வயசு 60க்கு மேலே தான் என்ன கொஞ்சம் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்களை வந்து கூடுதலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாதது உண்மை. ஆனால் அதுதான் காரணமா அப்படின்னா இந்த கண் பார்வை குறைபாடு அப்படின்றது கண்ணினுடைய குறைபாடு அப்படின்னு நினச்சிட்டா தான் அது தவறு. இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா 96 வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் வந்து வரையறை செஞ்சிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து 40+, பையனுக்கு வந்து 10+ தான் ஏஜ். எனக்கும் -3.7 ஃபர்ஸ்ட் நாள் வருஷம் அன்னை தெரசா மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அது கீழே இருக்கிற லெட்டர்லாம் தெரியல. போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கு கண் பார்வை குறைபாடுங்கிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பரவலாக காணப்படுகிறது. ரெட்டினா போன்ற பிரச்சனைகளுக்கு பலர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமது போகர் மூலிகை வைத்தியசாலையில் பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மூலம் கண் பார்வை குறைபாட்டிற்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது. கண் பார்வை குறைபாடு வருவதற்கான காரணம் என்ன, கண் பார்வை குறைபாடு வராமல் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை ஆண்டனி சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு சார். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன் சார். கண் பார்வை குறைபாடுங்கிறது இன்னைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க சார். கண் பார்வை குறைபாடு வருவதற்கான காரணங்கள் என்னங்க சார்? கண் பார்வை குறைபாடு அப்படின்றது வந்து இன்றைக்கு வந்து அனைத்து தரப்பினர்கிட்டமே வந்து இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இளைஞர்கள் மத்தியில் தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தான். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த 3 எண்ணெயை தான் நம்ம வந்து பாரம்பரியமாகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த பாரம்பரிய எண்ணெய்களை வந்து மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை தவிர்த்துட்டு எண்ணெய்ங்கிற பேரில் பல்வேறு பேர்களில் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து நான் பிராண்டட் அந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு மலிவான விலைகளில் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் விலை உயர்ந்து கூட வந்து கலப்படமான எண்ணெய்களை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயை பயன்படுத்தாது தான் கண் பார்வை குறைபாட்டுக்கான முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கும் இப்போ வந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு அப்படின்றது பார்த்தாக்கும் ரொம்ப வயசாகி 70 வயசு 80 வயசு 90 வயசு 60க்கு மேலே தான் வந்துட்டு கண் பார்வை குறைபாடு அப்படின்னு வரும். அதுவும் எல்லாத்துக்கும் வராது. ஒரு ஊரில் வந்து ஒரு 400 குடும்பம் இருக்குனாக்கா அதில் ஒரு 2000 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த 2000 பேர்த்துல மிஞ்சி போனாக்கும் ஊருக்குள்ளேயே ஒரு 5 பேருக்கு தான் கண்ணாடி பார்க்க முடியும். 5 பேரே சொல்கிறது அதிகம் தான். 5 பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் தான் அந்த ஊர்லேயே பார்க்க முடியும். அப்போ வந்துட்டு ஏன் அப்போ வந்துட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளவு எங்கோ காண கிடைக்காத ஒரு கண்ணாடி இன்றைக்கு ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டில் எப்படி போனாலும் ஒரு 50 to 60 வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் ஏதாவது ஒரு நபருக்கு வந்துட்டு கண் பார்வை குறைபாடு வருது அப்படின்னாக்கும் அன்றைக்கும் அதே காய்கறிகளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கீரைகள், கிழங்குகள், பழங்கள் தான் சாப்பிட்டு இருந்தோம். இன்றைக்கும் அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்களை வந்து கூடுதலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாதது உண்மை.
ஆனால் அதுதான் காரணமா அப்படின்னாக்கும் கட்டாயமாக வந்து அது அந்த அளவுக்குலாம் போய் பாதிப்பை உண்டாக்காது. இந்த எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு உண்மையானது பயன்படுத்தாமல் இருக்கிறனால அந்த கண் பார்வை குறைபாடு வந்து வருது. இந்த கண் பார்வை குறைபாடு அப்படின்றது கண்ணினுடைய குறைபாடு அப்படின்னு நினச்சிட்டாக்கா அது தவறு. ஏற்கனவே முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கோம், இது இந்த கண்ணுடைய பிரச்சனை அப்படின்னாக்க கண்ணில் பிரச்சனை. அந்த கண்ணுடைய பிரச்சனைக்கு காரணம் கல்லீரல்ல பிரச்சனை, லிவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மண்ணீரலுடைய பிரச்சனை, ஸ்பிளீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நுரையீரலுடைய பிரச்சனை, லங்ஸ். அதோட கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு, பிளட் வெயின்ஸ் அந்த கண்ணுக்கு போகக்கூடியதுல. அப்போ இந்த 4 பிரச்சனைகள் தான் கண்ணில் வந்துட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கண் பார்வை குறைபாடுகளை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா 96 வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் வந்து வரையறை செஞ்சிருக்காங்க. கண்ணில் நீர் வடிஞ்சாலும் குறைபாடு தான், கிட்ட பார்வை தூர பார்வை இருந்தாலும் அது குறைபாடு தான், அதுவே மைனஸில் போனாலும் வந்து குறைபாடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண் வீக்கம் வந்து வந்துட்டு ஒரு சிலருக்கு. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, கண்ணில் குத்துற மாதிரி இருக்குன்றாங்க, கண் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக தெரியுது ஒரு பொருளை பார்த்தாக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏராளமான கண் நோய்கள் வந்துட்டு இருக்குது. இந்த கண் நோய்கள் எல்லா நோய்களுக்குமே வந்து நாம் வந்து தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் யாருக்காவது மருத்துவம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களாங்க சார்? இப்போ கண்ணுக்கு வந்து நிறைய மருத்துவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் 2 பேர்த்துக்கும். ஆமாம், இப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு அப்பாவுக்கும் அவருடைய பையன் அந்த சாய் அப்படின்ற பையனுக்கும் வந்து கொடுத்தோம். அப்பாவுக்கு வந்து 40+, பையனுக்கு வந்து 10+ தான் ஏஜ். இப்போ அவங்களுக்கு வந்து நாம் வந்து மருத்துவம் கொடுத்தோம். அவங்க வந்து ஒசூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம மருத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள்ட்ட வந்து என்ன எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒரு பதிவு இருக்குது. அதை நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து அதிகம் பதிவேற்றும் ஆதாரமாக வந்து நம்ம கொடுப்போம். அவங்க வந்து 5 நாள் இருந்துட்டு 6ஆவது நாள் வந்து கிளம்புனாங்க. அப்பொழுது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, முதல்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அவங்க சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அந்த பதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து இணைப்போம். கண் பார்வை குறைபாடு வந்து தவிர்க்கப்பட முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அதுக்கு காரணம் நாமளாக தான் இருக்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய வந்து சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க 50% மேலே அப்படின்னு அப்பாவும் 55% எனக்கு குணமாயிருக்குன்னு சொல்லி பையனும் சொல்லியிருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஒரே டயத்தில் தான் மருத்துவம் பார்த்தோம், ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே 3.7 மைனஸில் இருந்துச்சு. அப்போ 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அது போன்று வந்து கண் பார்வையில் என்ன குறைபாடு இருந்தாலும் அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை நம்ம வந்து சரி பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தினுடைய அடிப்படையில். இப்போ ரெக்டினாவில் வந்து இப்போ நிறைய பேர் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்து 15 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கண்ணில் இந்த ரெக்டினாவுக்காக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு பல மாற்றுமுறை மருத்துவத்தில் வந்துட்டு பல இன்ஜெக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் போட்டும் கூட வந்து பார்வை தெளிவடையாத நபர்களுக்கும் நாம் வந்து தெளிவை நம்ம வந்து கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்குரிய மருத்துவத்தை நம்ம கொடுத்து, உள் மருந்து கொடுத்து, கண்ணில் போடுறதுக்கான மருந்து கொடுத்து, இங்கே வெளிப்புற பாரம்பரிய தடவல் முறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து பார்வை கிடைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து உதவி செய்கிறோம். இப்போ இங்கே பாரம்பரிய சிகிச்சை மூலம் மருத்துவம் எடுத்துக்கிட்டால் மாற்றம் எத்தனை நாளைங்க சார் தெரியும்? மாற்றம் உங்களுக்கு வந்து அந்த முதல் நாள் டே 1லே வந்து தெரிய ஆரம்பிச்சோம். அந்த வித்தியாசத்தை ஒரு சிலரால் மட்டும்தான் உணர முடியாது, தவிர அதிகபட்சம் போனால் ஒரு 5% பேர்த்தால் உடனே உணர முடியாது. பாக்கி 95% பேர் கட்டாயமாக வந்து அதை உணர்ந்துருக்காங்க. அது இந்த பதிவில் கூட அந்த பையன் நம்ம அதில் பையன்கிட்ட வந்து நம்ம தெளிவாகவே வந்துட்டு முடியும். முதல்ல வந்து அன்னை தெரசாவினுடைய ஃபோட்டோ புகைப்படம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே ஏதோ எழுத்து தெரிஞ்சு, ஆனால் மங்களாக இருந்துச்சு, பிளராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு முதல்
சிகிச்சையிலேயே நம்ம வந்து வெளிப்புற சிகிச்சையிலேயே வந்து மாற்றத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மற்ற வயதானவர்களுக்கும் சரி நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மிக சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்கோம். டே 1லேயே வந்து மாற்றத்தை கொடுப்போம். இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தாக்கத்தை பொறுத்து வந்து ஒரு நாள்லேருந்து வழக்கமாக 1 வாரம், ஒரு சிலருக்கு 2 வாரம், இந்த மாதிரி வந்துட்டு அதிகபட்சம் 1 மாதம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா எப்படிப்பட்ட குறைபாடாக இருந்தாலும் பெரிய மாறுதல் வந்து கொடுக்க முடியும். இப்போ கண் பார்வை குறைபாடுக்கு சிறப்பாக மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண் பார்வை குறைபாடு வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண் பார்வை குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கீரைகள் அதிகமாக பயன்படுத்தணும். கீரைகளை வந்து நடமாடும் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நடமாடும் சித்தர்கள் அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த கீரைகளில் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பார்வை குறைபாட்டை சரி செய்யக்கூடியது. குறிப்பாக வந்து பார்த்தா பொன்னாங்கண்ணி, அது வந்து என்ன சொன்னா கண்களை காக்கும் கண்ணிகள் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியில கண்களை காக்கும் கண்ணிகள் 2, அதுல பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி. இப்போ இந்த திண்டுக்கல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெல் வயல்களில் இந்த நெல் அறுவடை செய்யக்கூடிய அந்த காலத்துல வந்து முளைச்சி வெள்ளையா வந்து பூ பூத்துட்டு இருக்கும். அது வந்து வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த மஞ்சள் கரிசாலை வழக்கமாகவே வந்துட்டு மஞ்சள் காமாலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த வெள்ளை கரிசாலை வந்து பரவலாக எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. மஞ்சள் கரிசாலை அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் அரியுது. இதில் பொன்னாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணியும் நீங்கள் வந்து இந்த காய் கடைகள்லேயே வந்து கிடைக்கும். அதை வாங்கி தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தணும். இப்போ கீரைகள் வந்து முன்னாடிலாம் பால்வாடியிலேயே அங்கன்வாடி மையங்கள்லேயே வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. கீரை சோறு கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ அதெல்லாம் வந்து இப்போ கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து கீரைகளை வந்து அன்றாட உணவில் ஒரு வேளையாவது வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பப்பாளி அந்த மாதிரி பழங்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது வந்துட்டு கண் பார்வை குறைபாடு வந்துட்டு வராமல் வந்து காத்துக்கலாம். வந்துட்டாக்கும் கட்டாயமாக பார்த்துக்கணும். அதுக்கும் வந்துட்டு மாற்று முறை மருத்துவங்களில் போய் அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரி வந்து பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு பார்வையில் வந்து பல குறைபாடுகளை வந்து அடையிறதுக்கு பதிலாக மாற்று முறை பாரம்பரிய மருத்துவர்கள் எங்கு மருத்துவம் பார்த்தாலும் அவர்கள்ட்ட மருத்துவம் பார்த்து தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடிய நபர்களுக்கும் நம்ம வந்து அதை முழுமையாக வந்து சரி பண்ணி கொடுப்போம். கிருஷ்ணமூர்த்தி, என் பையன் பேர் எஸ் அஸ்வந்த் சாய். 2 பேருக்கும் -6 அஸ்வந்த் சாய். 2 பேருக்கும் -3.75 இருந்துச்சு. இப்போ அதோட ரெடியூஸ் ஆச்சு. மீன் அன்னை தெரசா மட்டும் தான் தெரிஞ்சு, கீழே இந்த லெட்டர்ஸ் தெரியல. இப்போ கீழே லெட்டர்லாம் தெரியுது. எஸ்டி தெரசா ஆஃப் கொல்கத்தா, ப்ரே ஆஃப் அஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் தெரிஞ்சிச்சு, அன்னை தெரசா ஃபோட்டோ வந்து. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர்ராக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் டே 6th டே பார்த்தீங்கன்னா வாசிக்க முடிஞ்சிச்சு. இல்லை எல்லா லெட்டர்ஸும் அந்த நம்பர்ஸ் மட்டும் வாசிக்க முடியும். இப்போ நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்க, இங்கே பேப்பர் போடுறாங்கல்ல, தமிழ் பேப்பர், அதில் பெரிய எழுத்துக்கள்லாம் நல்லா தெரியுதா? தெரியுது சார். கிளியராக இருக்கா? அதில் சின்ன எழுத்துக்கள் எவ்வளோ எப்படி தெரியுது? 1 feet 1.5 feet. இவ்வளோ பெரிய வேர்டு இருக்கிறதுலாம் இங்கேருந்து இவ்வளோ வரைக்கும் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தெரியும். இப்படி இருக்கிறதுலாம் 2 feet எக்ஸ்ட்ரா. இவ்வளோ பெருசு இருக்கிறதுலாம் அங்கேருந்து தெரியும். சரி, பேனர் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பாத்ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்தா தெரியும். இங்கே இல்லை, அங்கேருந்து பார்த்தா தெரியும். முன்னாடி எப்படி தெரிஞ்சிச்சு? முன்னாடி இங்கேருந்து பார்த்தா தெரியும். சரி சரி. இப்போ அங்கேருந்து பார்க்குற மாதிரி அந்த கிளாரிட்டி வந்து இன்னும் பளிச்சுன்னு இருக்கு. அதானே? முன்ன வந்து தெரிஞ்சுச்சுன்னா மம்பளாக இருக்கும் சார். இப்போ பளிச்சுன்னு தெரியுது, அவ்வளோதான். பார்வையில் வந்துட்டு நல்ல தெளிவு கிடைச்சு. சரி, இப்போ வந்துட்டு எவ்வளவு சதவீதம் வரைக்கும் தெரியும்? ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ 100% சொல்கிறோம் இல்லையா? இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த 6 நாளில் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து? 50% ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். அது அவரு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 55% நல்லா தெரியுது. பாதிக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்குது.
6 நாள் ட்ரீட்மெண்ட். ஆமாம். இப்போ வந்து இவங்க வந்து வந்தாங்க, முதல்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து வர சொல்லியிருந்தோம். வர சொல்லி முதல்ல வந்து மைனஸ் 3.75. மைனஸ் 3.75 அப்படின்னு சொன்னாங்க. மைனஸில் இருக்கிறத வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உடம்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னாக்கோ ஒரே நாள்லேயே மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் இங்கே வந்து ஒரு 3 அடி. இல்லை, அது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி தூரம் வரும். அன்னை தெரசா மட்டும் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரி வேறு எதுவும் எழுத்து ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு எழுத்தெல்லாம் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரிப்பா வா ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே திரும்ப வந்துட்டு திரும்ப பாருங்க அப்படின்னேன். பார்க்கும்போது என்ன முன்னேற்றம் வந்துச்சு? லெட்டர்ஸ் தெரிஞ்சிச்சு, இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு பிளர்ராக இருந்துச்சு. அது வந்து பிளர் ஆயிருந்துச்சு. அப்போ அந்த லெட்டரில் வந்து கிளாரிட்டி இல்லை. அதை வந்து செயின்ட் தெரேசா ஆஃப் கொல்கட்டா அப்படின்னு பெரிய எழுத்துல இருந்துச்சு. அந்த பெரிய எழுத்து தெரியல, ஆனால் ஏதோ எழுத்து தெரியுது அப்படின்னு சொன்னாப்புல. சரி, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து அதெல்லாம் கட்டாயமாக வந்து வெகு விரைவில் வந்து மிகச்சிறப்பாக வரும் அப்படின்னு சொன்னோம். முதல்ல வந்து நீங்கள் 4 நாள் இருங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் சரி 5, அப்புறம் அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சரி அதான் இங்கே அந்த முன்னேற்றம் தெரியுது இல்லையா, சரி இப்போ லீவு தானே, பொங்கல் ஹாலிடே, அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 55% தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. நீங்கள் இவர் சின்னவர் நினச்சிக்காதீங்க, அவர் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய மனிதருக்குரிய ஒரு தன்மையில் வந்துட்டு இருக்காப்புல. அப்போ வந்து இங்கே வந்து மருத்துவம் எடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. இது போல் வந்து நிறைய பேர் வந்து மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறோம். இப்போ வந்து அப்பாவுக்கு நாம் வந்து கேட்போம். அப்பாவுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ? -3.75. எனக்கும் -3.75. ஃபர்ஸ்ட் நாள் வருஷம் அன்னை தெரசா மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அது கீழே இருக்கிற லெட்டர்லாம் தெரியல. ஃபஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் லைட்டாக படிச்சு 6ஆவது நாளில் 50% மேலே எனக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. இல்லை, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல தூரத்தில் இருக்கலாம், எப்படி நல்லா தெரியும் சார். அவனுக்கு எந்த ரீச் ஆகுதோ அதே அளவுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிக்கலாம் அதெல்லாம் நடக்கும். அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே நேரத்தில் வந்து மருத்துவம் பார்த்துருக்கேன். என்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து தனி நபர்களுக்கு தான் நான் மருத்துவம் பார்த்துருக்கேன். முதல் முறையாக வந்துட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சிகிச்சை கொடுத்துருக்கோம். 2 பேர்கிட்டையுமே ஒரே மாதிரி ஃபீட்பேக் வந்திருக்கு. என்னென்னா எபோவ் 50 அப்படி இந்த 6 நாளில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில். எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்காக வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்வையை வந்து கொஞ்சம் மோசமாக்கிட்டு திரும்ப வந்து இன்னும் கூடுதலான நாட்கள் செலவு பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக இப்போ வந்திருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6 நாள்லேயே 50% மேலே தெரிஞ்சிருச்சு. மீண்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் திரும்ப வந்து அடுத்து முடிஞ்சால் ஒரு வாரம் வந்துட்டு போயிருங்க. அது 100% முழுமையாக வந்து ரெக்டிஃபை ஆயிரும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க கட்டாயமாக வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கட்டாயமாக 105% சரி 105% வரணுமா? இது முடிவெடுத்துட்டாரு. அதனால் வந்து இதை நாம் வந்து கட்டாயமாக செஞ்சு கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் கண்ணாடி போடக்கூடாது. போடக்கூடாது சார். நான் 15 இயர்ஸ் கண்ணாடி போடாத தான் இருக்கேன். அதில் தம்பி நான் எப்பயாவது தான் போடுவேன். அது போட சொல்லி எப்பயாவது தந்துட்டாங்க. அதான் எப்பயாவது போட எங்கள் அம்மா போடுவாங்க. போட மாட்டோம். அவனும் போட ஆமாம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க இதை இப்படியே கடைபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆப்டிக் நர்வ் கண் நரம்பு அப்படிங்கிறது வந்து கண்ணாடிங்க தான் வந்து உட்காருங்க. இங்கே வந்து உட்காரும்போது இது வழியாக தான் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து கண்ணாடி வந்து அப்படி உட்காந்துருச்சு அப்படின்னாக்கா கண் வந்து அந்த நரம்பை வந்து திரும்ப போய் அழுத்தும், திரும்பவும் பார்வை டல் அடிக்கும். இப்போ நீங்கள் வந்து தம்பி 55% நீங்களும் 50%க்கு மேலே வந்து நல்லா தெரியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கண்ணாடி போடும்போது திரும்ப வந்து அந்த நரம்பு வந்து அழுத்தப்பட்டு ரத்தம் போகாது. அப்போ ரத்தம் போகலை அப்படின்னாக்க மீண்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்வை பவர் குறையும். ஆனால் இங்கே மருத்துவம் பார்த்துட்டு போகிற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்வை நான் எவ்வளோ ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கணும் அந்த ஸ்டாண்டர்டு கீழே போகாது. நான் சொல்கிறத சரியாக கேட்டா கண்ணாடி போடக்கூடாது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்ணாடி போடுறது இல்லை கண்ணாடி போடாமல் நிறைய பேர் அவங்களுக்கு அந்த பார்வை கீழே போகாது, அதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகி தான் போகும்.
கண்ணாடி போட்டால் நான் சொல்ல முடியாது. அப்போ கண்ணாடி போடக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிக்கிங்க. நிச்சயமாக மிகச்சிறப்பாக வந்து பார்வை வந்து நல்லாவே இருக்கும். இது போல் பல நபர்களுக்கும் வந்து பார்வை கிடைக்கும். மக்கள் வந்து இயற்கை மருத்துவங்கள் எங்கே கிடைச்சாலும் அங்கே வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். செயற்கை மருத்துவத்தை விட இயற்கை மருத்துவம் எப்பவுமே சிறந்தது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மூலியமாகவே இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. மிக்க நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன நேயர்களே, சார் சொன்னதை எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற கண் பார்வை குறைபாடு உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இருந்தால் டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டுருக்கு, சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பாக மருத்துவம் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இது போன்ற இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேனியல். நன்றிங்க சார். நன்றி.